என்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. குட் மார்னிங் பா, வெல்கம் டு தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி. நம்ம ஜியோகிராஃபிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அகாடமில இருந்து மேப் ஸ்டடி கிளாஸஸ் ரெகுலரா கொண்டு போயிட்டு இருக்கோம். மேப் ஸ்டடினா என்ன அப்படின்னு சொன்னா வேற எதுவுமே இல்லை, நம்ம தியரிட்டிக்கலா படிக்கிற விஷயத்த மேப் இமேஜ் மூலமா எப்படி ஞாபகம் வைக்கிறது அப்படிங்கிறதா இந்த சீரீஸ்ல ஃபுல்லாவே கொண்டு போயிட்டு இருக்கோம். எல்லாமே நிறைய பாசிட்டிவா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணீங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறதே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி ஃபர்தரா ஃபர்ஸ்ட் மேப்ல இருந்து கண்டினியூ பண்ணுங்க. இதான் ஃபர்ஸ்டா பாக்குறேன் அப்படின்னாலும், எந்த மேப்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் மேப் ஆரிஜின்ல இருந்து கொண்டு வரும்போது நமக்கு ஒரு ஆர்டர் கிடைக்கும். எந்த மாதிரி ஜியோகிராஃபினா என்ன, அதில் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம கவர் பண்ணது சிலபஸ் பேஸ்ல தான் கவர் பண்றோம். அதே மாதிரி நம்ம தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமியில் 1 இயருக்கான மேக்ஸ் பேட்ச் அண்ட் 1 இயருக்கான ஜிஎஸ் பேட்ச் கண்டக்ட் பண்றாங்க. அதுக்கான டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா 7358262743 அண்ட் 9363324765 அப்படிங்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. 1 இயர் மேக்ஸ் பேட்ச் எந்த டைமிங், அடுத்து ஜிஎஸ் பேட்ச் எந்த டைமிங், அந்த கிளாஸஸ் எப்படி கொண்டு போவாங்க அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் சொல்லுவாங்க. இந்த மேப் ஸ்டடி கிளாஸஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச காம்படி எக்ஸாம் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஃபேமிலி சர்க்கிள், ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. குட் மார்னிங்ப்பா, மேப் நம்பர் 50 பார்க்க போகிறோம். இந்த மேப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு மாவட்டங்கள். தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை மாவட்டங்கள் இருக்கு? 38. அப்போ மாநிலங்கள் பார்த்தோம்னா இந்தியாவில் மொத்தம் எத்தனை மாநிலங்கள்? 28. யூனியன் பிரதேசங்கள் 8. இந்த ஆர்டர்லாம் ஃபுல்லாக பார்த்தோம்னா இதில் மாவட்டங்கள் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கடற்கரை ஓரமான மாவட்டங்கள் பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் மேலே திருவள்ளூர், திருவள்ளூர் கீழே சென்னை, சென்னை கீழே செங்கல்பட்டு. இந்த 3 சொல்லிடலாமா? என்னென்னது? திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர். இந்த 5 சொல்லிடலாமா? என்னென்னது? திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம். இன்னொரு டைம் திருவள்ளூர், அதுக்கப்புறம் சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம். அதுக்கடுத்து கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம். இந்த 3 என்னன்னா கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம். மேல 4 என்ன பார்த்தோம்? திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம். 7 முடிஞ்சிச்சா? அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை. என்னென்னது? திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை. இன்னொரு டைம் திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை. அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி. ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி. மேல கடற்கரையோரம் முடிஞ்சாச்சா? மேல 4, அடுத்து 3, அடுத்து 3, அடுத்து 4. அப்படியே கடற்கரையோர மாவட்டங்கள் மட்டும் சொல்லலாமா? மேல முதல் 4 என்ன? திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம். அடுத்த 3 என்ன? கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம். அடுத்த 3 திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை. அடுத்த 4 ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி. முடிஞ்சா? அப்ப எத்தனை முடிஞ்சிருக்கு? 7 14 முடிஞ்சிச்சு. அடுத்து இந்த பக்கம் பார்த்துடலாமா? இங்கிட்ட முடிஞ்சிச்சா? அடுத்து இந்த சைடு மட்டும் பார்த்துடலாம். தென்காசி, விருதுநகர், தேனி. தென்காசி, விருதுநகர், தேனி. இன்னொரு டைம் தென்காசி, விருதுநகர், தேனி. தேனிக்கு மேல திண்டுக்கல், திண்டுக்கலுக்கு மேல திருப்பூர், திருப்பூருக்கு மேல கோயம்புத்தூர், கோயம்புத்தூருக்கு மேல நீலகிரி. இப்படி சொல்லிடலாமா? இது 2 முடிஞ்சிச்சு. திருநெல்வேலிக்கு மேல என்ன? தென்காசி, தென்காசிக்கு மேல விருதுநகர், விருதுநகர் சைட்ல தேனி, தேனிக்கு மேல திண்டுக்கல், திண்டுக்கலுக்கு மேல திருப்பூர், திருப்பூருக்கு மேல கோயம்புத்தூர், கோயம்புத்தூருக்கு மேல நீலகிரி. இது ஃபுல்லா முடிஞ்ச அந்த சைடு. அது மாதிரி 2 சேர்த்து சொல்லிடலாமா? மேல என்ன பார்த்தோம்? திருவள்ளூர், மேல என்ன பார்த்தோம்? திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம். அடுத்த 3 கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம். அடுத்த 3 திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை. அடுத்த 4 ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி. முடிஞ்சா? இங்க திருநெல்வேலிக்கு மேல தென்காசி, தென்காசிக்கு மேல விருதுநகர், விருதுநகருக்கு மேல தேனி, தேனிக்கு மேல திண்டுக்கல், திண்டுக்கலுக்கு மேல திருப்பூர், திருப்பூருக்கு மேல கோயம்புத்தூர், கோயம்புத்தூருக்கு மேல நீலகிரி. இந்த சைடு முடிஞ்சு, இந்த சைடு முடிஞ்சு. ஃபுல்லா முடிச்சாச்சா? அடுத்து இந்த மேல உள்ளது பார்த்துடலாமா? இங்க மேல பார்த்தோம் சொன்னா வேலூர், மேல பார்த்தா வேலூர், வேலூருக்கு பக்கத்துல திருப்பத்தூர், அடுத்து கிருஷ்ணகிரி, ஈரோடு. இந்த தருமபுரி. இந்த 4 சொல்லிடலாமா? இது வரைக்கும் வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, ஈரோடு. இந்த 4 மட்டும் சொல்லி 5 மட்டும் சொல்லிடலாமா? வேலூர் மேல எந்த மாவட்டங்களோட பகிர்ந்து கொள்ளுது அப்படிங்கிறத கேட்கலாம். அதனால வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, ஈரோடு. முடிஞ்சிச்சா? இன்னொரு டைம் வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, ஈரோடு. இன்னொரு டைம் வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, ஈரோடு. முடிஞ்சிச்சா? அப்ப சுத்தி அவுட்லைன் ஃபுல்லாவே முடிச்சாச்சு. அவுட்லைன் முடிச்சாச்சா? அதுவும் ஸ்டிக் பண்ணிடலாமா? முதல் நாள் என்ன பார்த்தோம்? திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம். அடுத்த 3 கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம். அடுத்த 3 திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை. அடுத்த 4 ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி. முடிஞ்சா? அடுத்து இங்க திருநெல்வேலிக்கு மேல தென்காசி, தென்காசிக்கு மேல விருதுநகர், விருதுநகருக்கு மேல தேனி, தேனிக்கு மேல திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி. முடிஞ்சிச்சு. இங்க வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, ஈரோடு. இதெல்லாம் முடிஞ்சிச்சா? அடுத்து உள் மாவட்டங்கள் வருவோம். உள் மாவட்டங்கள் இங்க மேல பாப்போமா?
இங்க சென்ட்ரல் பார்த்தோம்னா ராணிப்பேட்டை காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை காஞ்சிபுரம். அடுத்து இங்க பெருசா இருக்கிறது திருவண்ணாமலை. என்னது? திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி. இந்த 4 மட்டும் சொல்லலாமா? மேல என்ன பார்த்தோம்? வேலூர்ல இருந்து பிரிஞ்சது ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் வந்து பிரிஞ்சது செங்கல்பட்டா. அப்ப காஞ்சிபுரம் அங்க இருக்கு. அப்ப அங்க வந்து ராணிப்பேட்டை காஞ்சிபுரம். அதுல இருந்து கீழே வந்தா பெருசா இருக்கிறது திருவண்ணாமலை. அது கீழே பார்த்தா கள்ளக்குறிச்சி. இது வரைக்கும் முடிஞ்சா? இது முடிஞ்சிச்சு, இது முடிஞ்சிச்சு, இது முடிஞ்சிச்சு, இது முடிஞ்சிச்சு. மேல 4 என்ன பார்த்தோம்? காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, அதுக்கப்புறம் வந்து திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி. இந்த 4 முடிஞ்சிச்சு. அடுத்து இங்க பார்த்தோம்னா தர்மபுரி கீழே சேலம், சேலமுக்கு கீழே நாமக்கல், நாமக்கலுக்கு கீழே கரூர், கரூர் சைட்ல திருச்சி, அதுக்கப்புறம் பெரம்பலூர், அரியலூர். இந்த 5 சேர்த்து சொல்லிடலாமா? தர்மபுரி கீழே சேலம், நாமக்கல், கரூர், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து கீழே வந்தோம்னா தேனிக்கு நேரா மதுரை, சிவகங்கை. 38 முடிஞ்சிருச்சா? 38 ஒரு 6 சொல்லிடலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? திருவள்ளூர், அது கீழே சென்னை, அது கீழே செங்கல்பட்டு, அடுத்து விழுப்புரம். அதுக்கடுத்து 3 என்ன? கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம். அடுத்த 3 திருப்பத்தூர், அதுக்கப்புறம் தஞ்சாவூர், புதுக்கோட்டை. அடுத்த 4 ராமநாதபுரம், தூத்துக்குடி, அதுக்கப்புறம் என்னது? திருநெல்வேலி, கன்னியாகுமரி. இந்த சைடு ஃபுல்லா 14 முடிஞ்சு. இந்த சைடு வந்து திருநெல்வேலிக்கு மேல தென்காசி, தென்காசிக்கு மேல விருதுநகர், விருதுநகருக்கு மேல தேனி, தேனிக்கு மேல திண்டுக்கல், திண்டுக்கலுக்கு மேல என்ன பார்த்தோம்? திருப்பூர், திருப்பூருக்கு மேல கோயம்புத்தூர், கோயம்புத்தூருக்கு மேல நீலகிரி முடிஞ்சிச்சு. அடுத்து இந்த ஆர்டர் பார்த்தோம்னா வேலூர், வேலூருக்கு அப்புறம் திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, ஈரோடு முடிஞ்சிச்சு. அடுத்து உள் மாவட்டங்கள்னு பார்த்தோம்னா வேலூர்ல இருந்து பிரிஞ்சது ராணிப்பேட்டை, அதுக்கப்புறம் வந்து காஞ்சிபுரம் வந்து பிரிஞ்சு செங்கல்பட்டா. அப்ப காஞ்சிபுரம் அங்க இருக்கு. ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம். அதுக்கடுத்து அப்படியே பெருசா இருக்கிறது திருவண்ணாமலை, அதுக்கு கீழே கள்ளக்குறிச்சி முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து தர்மபுரி கீழே சேலம், நாமக்கல், கரூர், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர். அடுத்து தேனில இருந்து ஆர்டர் பார்த்தா 2 மதுரை, சிவகங்கை முடிஞ்சிச்சா? 38 மாவட்டமும் படிச்சாச்சு. அப்படியே ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இதுல இந்த டேட்டா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2019 ஒரு 5 மாவட்டங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பிரிச்சாங்க. 33ஆவதா தென்காசி, திருநெல்வேலியில இருந்து பிரிக்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி, அதுக்கப்புறம் 34 திருப்பத்தூர், 36 ராணிப்பேட்டை, 37 செங்கல்பட்டு. இந்த 5மே எதுல பிரிச்சாங்க? 2019. கடைசியா 38ஆவதா பிரிச்சது வந்து மயிலாடுதுறை, 28/12/2020 பிரிச்சிருப்பாங்க. ஓகேப்பா, இந்த மேப் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எந்த ஆர்டர்ல படிச்சோமோ அதே ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுக்காக மேப் படிக்கிறோம் சொன்னா, அது எந்த இடத்துல நம்ம ஏதாவது ஒரு மேப் படிச்சோம் சொன்னா எந்த இடத்துல வருது? மேற்கு தொடர்ச்சி மலை இங்க வருது. அப்ப என்னென்ன மாவட்டங்கள்லாம் கவர் ஆகும்? அப்ப அது ரிலேட்டடா பாயிண்ட் வச்சா எலிமினேஷன் மெத்தட்ல தான் யூஸ் பண்ணுவோம். அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் மேப் பார்க்கும்போது. ஓகேப்பா, நெக்ஸ்ட் மேப்ல பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட்.